ஹிட்டாச்சிஸ் லாஸ்ட் மூமெண்ட். இந்த ஒரு லாஸ்ட் மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா போர்த் இயர் நிஞ்சா வாரில் ஹிட்டாச்சியும் சாஸ்கேவும் கடைசியாக மீட் பண்ணிப்பாங்க. அதுதான் ஹிட்டாச்சியோட லாஸ்ட் மூமெண்ட்டாக இருந்திருக்கும்னே சொல்லலாம். சாஸ்கேவை பொறுத்த வரைக்கும் தான் கிளான் அழிச்ச தான் அண்ணனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசுலேருந்தே ஒரு வெஞ்சோட தான் சுற்றிட்டு இருப்பான். கடைசியில் அவன் நினைச்ச மாதிரியே தான் அண்ணனை தான் கையாலே போட்டு தள்ளியிருந்திருப்பான். அப்புறமே ஒபிட்டோ மூலியமாக தான் தெரியுது தான் அண்ணன் நல்லவன், லீஃப் வில்லேஜ் நல்லதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த வேண்ட வெறுப்பா செஞ்சிருக்கான் அப்படிங்கிறத கடைசியாக தாங்க புரிஞ்சுக்கிறான். அப்புறமே ஃபைனலாக போர்த் இயர் நிஞ்சா வாரில் கபுட்டோ ரீஅனிமேட் பண்ண கேரக்டர்ல நம்ம ஹிட்டாச்சி ஒரு ஆளாக இருப்பாரு. ஹிட்டாச்சி ரீஅனிமேஷன் ஆகி வெளியே வந்த அடுத்த நிமிஷமே ரீஅனிமேட்டை விட்டு ரிலீஸ் ஆகி வெளியே வந்தது மட்டும் இல்லாம கபுட்டோவோட 1-to-1 பேட்டிலுமே ஈடுபட்டு இருந்திருப்பாரு. அதுல ஹிட்டாச்சி கபுட்டோவை டிஃபீட் பண்ணி வெளியேற்றினது மட்டும் இல்லாம நம்ம சாஸ்கேவை பார்த்து நடக்க ஆரம்பிப்பாரு. சின்ன வயசுல இருந்து தான் அண்ணனை வில்லனா மட்டுமே பார்த்துட்டு இருந்த சாஸ்கே இந்த ஒரு மூமெண்ட்ல தான் நீ சாக்ரிஃபைஸ் பண்றதுக்குன்னு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லடா அப்படின்ட்டு ஒரு காட் பீங்க பாக்குற மாதிரி தான் சாஸ்கே ஹிட்டாச்சியை பார்த்துட்டு இருப்பான். ஹிட்டாச்சியோட ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மூமெண்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப எமோஷனா இருந்திருக்கும்னே சொல்லலாம். ஏன்னா ஹிட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மூமெண்ட்ல தான் கடைசியா காமிச்சது மட்டும் இல்லாம இனி வர